வாக்குத்தத்த வசனமாக ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 54 வசனம் 3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு அதிகாலை ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3 காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று. அதை திசையை காட்டவில்லை. நம்முடைய கைகளை வைத்து வலப்பக்கம் இடப்பக்கம், வலதுபுறம் இடதுபுறம், லெப்ட் சைடு ரைட் சைடு, இந்த 3 காரியங்களில் முதல் காரியமாக இடம் கொண்டு பெருகுவாயாக என்றிருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாமை அழைத்து அவனை அனுப்பி, நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தம், சுதந்திரம் அப்படின்னு சொன்னார். காலை தொடங்கி மாலை வரை எவ்வளவு தூரம் சுற்றி திரிந்து நடந்து வந்தானோ அந்த இடத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த இடம் தாங்கக்கூடாத அளவுக்கு சகலவிதமான உடைமைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய தேவன் நமக்கு தேவையான அளவான இடத்தை கொடுப்பார். கொடுக்கிற இடத்தை சகலவிதமான உடைமைகளால் நிரப்புவார். இடம் கொள்ளாத அளவுக்கு நிரப்புவார். இதிலிருந்து இந்த காலவழியில இந்த மாதம் வாக்குத்தத்தமாக தெரிந்து கொள்வது என்னவென்றால், முதல்ல இடப்பெருக்கம். ஒருவேளை உங்களுக்கு இடமே இல்லாஇருந்தாலும் இடத்தை தருவார். ஒருவேளை இடம் இருந்தும் அது பெருகாமல் இருந்தால் அது பெருகும்படி செய்வார். காலி இடமா இருந்தாலும் சரி, காணி இடமா இருந்தாலும் சரி, அதை நிரப்புவார். நன்மைகளால் நிரப்புவார். இடங்களை வெறுமையாய் வைக்க விட மாட்டார். அதை நிரப்புகிற தேவன். ஆகினால இம்மாதத்திலே முதல் தேதியிலே அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முதல்ல உங்களுக்கு இடம் உண்டாகும்படி செய்வார். அந்த இடம் தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். ஒருவேளை உங்க வீடு வெறுமையா இருந்தால் வீட்டை நிரப்புவார். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணி தரிசாக கடந்தால் அதை விளைநிலமாக அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமையா இருக்கட்டும். முதல்ல இடப்பெருக்கம் உண்டாகும். இடத்திலே பெருக்கம் இல்லாதிருந்தால் இம்மாதத்திலே இடப்பெருக்கம் உண்டாகும். இரண்டாவது, உன் சந்ததி பெருக்கம் உண்டாகும். இரண்டாவது என்னது? இப்ப நகோமி கணவனோடு 2 மகன்களோடு அவள் பெத்லகேம் விட்டு அவள் மோவாப் தேசத்துக்கு போகும் பொழுது 4 பேராய் போனார்கள். திரும்பி வரும் பொழுது தனித்தவளாய் வந்தேன் என்று சொல்லுகிறாள். நிறைவாய் போனேன், நான் இப்பொழுது குறைவுள்ளவளாய் வருகிறேன். நான், என் பேர் இன்பமானவள் நகோமி என்று அர்த்தம். ஆனா இப்பொழுதோ என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, மாறா என்று சொல்லுங்க. அப்படி என்றால் நிறைவான வாழ்க்கை குறைவாய் போய்விட்டது, இன்பமான வாழ்க்கை துன்பமாய் போய்விட்டது, இனிப்பான வாழ்க்கை கசந்து போன சூழ்நிலை ஆயிற்று. அவளுக்கு சந்ததி சந்தானம்
இல்லாமல் அழிந்து விட்டது. 2 மகன்களுக்கும் மோவாப் தேசத்திலே பெண்கள் எடுத்திருந்தும் புருஷனும் செத்தான், பிள்ளைகளும் செத்தார்கள், வாரிசு இல்லாமல் போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 2வது வாக்குத்தத்தத்தின் அர்த்தம் என்னண்டா, உன் சந்ததிகள் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். அப்படி என்றால் நாம் வாழையடி வாழையாக தலைப்போம் என்று வாழ்த்துவார்களே, அதுபோல இந்த காலவெளி கர்த்தர் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், நீ பிள்ளைகள் அற்ற மலடிய போல இருக்க மாட்ட, பிள்ளைகளை இழந்த நகோம்பிய போல இருக்க மாட்ட, உன் சந்ததி பெருகி அவர்கள் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். ஆகவே உன் சுதந்திரம், உன் சந்ததி பெருக்கம் உண்டாகும் என்று 2வது சொல்லியிருக்கிறார். 3வதாக பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஒருவேளை கட்டப்படாத ஒரு காலியான இடம் கிடக்கலாம், ஜமீன்கள் பரம்பரையாய் ஆண்டு முடிஞ்சு பரம்பரையாயிருந்த ஜமீன்கள் வாழ்ந்த அந்த பங்களாக்கள், அந்த அரண்மனைகள் இடிஞ்சு பாழாய் கிடக்கலாம். அதுபோல உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தன்மை இடிந்து போன சூழ்நிலையில இருக்கலாம், பாழாய் போன சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில இந்த முதல் தேதியில வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனத்திலே 3வது பகுதியாக உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் வீடு, உன் தரம் எல்லாமே தாழ்ந்து பாழாய் போய் கிடந்துச்சுன்னா இன்றைக்கு குடியேற்றுவிப்பார்கள். அப்படி என்ற அர்த்தம், குடிப்பெருக்கம் உண்டாகும், குடியும் குடித்தனமும் பெருகும். கோயில் உயர குடி உயரும் என்று சொல்வார்கள். எவன் ஒருவன் கோயில் உயரணும் நினைக்கிறானோ அவன் குடி உயரும். எவன் ஒருவன் ஆலயம் அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறானோ கர்த்தர் அவனை அழிய பண்ணுவார். ஆகினாலே கோயில் உயரத்தான் குடி உயரும் என்கிற ஜனங்களுடைய நம்பிக்கை பழமொழி உண்மையாயிருப்பது போல உன்னுடைய சந்ததிகள் பாழாய் கிடந்த இடங்களிலே குடியேற்றுவித்து மகிழ பண்ணி, கர்த்தர் மலடியானவளை வீட்டிலே குடியிருக்க பண்ணி மகிழ பண்ணுகிறார், பிள்ளை பாக்கியம் தருகிறார், பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறார், சந்ததிகள் செழிப்பாய் பரம்பரையாய் ஆளுவார்கள். இந்த காலவெளியில் வந்திருக்கிற உங்களுக்கு இடப்பெருக்கம் உண்டாகும். உங்கள் சுதந்திரம் ஜாதிகளை சுதந்தரித்து சுதந்திர பெருக்கம் உண்டாகும். 3வது, உங்கள் சந்ததிகள் பாழாய் கிடந்ததை சுதந்தரித்து குடியேற்றுவிப்பார்கள், குடியும் குடித்தனமாய் இருப்பீர்கள் என்று இம்மாதம் இந்த காலவெளியிலே வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் சொல்லுவோம். கை தட்டுறது பலமா இருக்கணும், கை தட்டுற சத்தத்தை விட சோத்திரம் பலமா இருக்கணும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய், கர்த்தர் கொடுத்த 3 விதமான ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம் சோத்திரம். இடப்பெருக்கம், சுதந்திர பெருக்கம், ஆமென். பாழாய் கிடந்த குடித்தர பெருக்கம் கர்த்தர் தந்ததுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்மையும் நம்முடைய திருச்சபையும் இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நிறைவேற்றுவாராக. போதகர் ராஜதுரை அவர்கள் ஜெபம் பண்ணி முடிவு செய்வார்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.